அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபார்ச்சுனேட்டாக உங்களுடைய டிஎன் செட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிருக்கு. இந்த போஸ்ட்போன்மெண்ட் டைம் டியூரேஷன் ரொம்ப இருக்காது, ஷார்ட்டர் பீரியட் தான். ஸோ அதனால் இந்த டைம் டியூரேஷனை நம்ம இன்னும் எஃபெக்டிவாக ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம அகாடமியோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மார்க் டெஸ்ட் கேண்டிடேட்ஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன வருத்தப்பட்டாங்க அப்படின்னா, நாங்கள் பே பண்ணி 30 டேஸ்க்கு 99 rupees பே பண்ணி மார்க் டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எக்ஸாம்ஸ் ரொம்ப க்ளோஸ்டாக வந்ததுனால எங்களால் எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் கிடச்சிருக்கு. நாங்கள் சொல்கிற கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவுசெய்து எல்லா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டாவது நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும். பேப்பர் 1க்கும் உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்டுக்கும். நீங்கள் இப்படி அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு எக்ஸாம் டேட் நியரராக வரும். எல்லா டெஸ்ட்டையுமே உங்களால் அட்டன் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ மார்க் டெஸ்ட் எக்ஸாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் தான். நம்ம கொடுக்குறது எல்லாமே டார்கெட்டட் மார்க் டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு சீரீஸு, ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன்ஸு, ப்ரீவியஸ் கொஷின்ஸு எதெல்லாம் அக்கர் ஆகுது, இதை அனலைசிஸ் பண்ணி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரீஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சொல்லும் போது நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் இன்னும் ப்ரிப்ரேஷனே முடிக்கலை, ப்ரிப்ரேஷனை கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தானே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நானுமே அப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு டைம் டியூரேஷன் அதிகமாக இருந்து சிலபஸ் லிமிட்டடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மி, சிலபஸ் வாஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி டார்கெட்டட் எக்ஸாம் சென்டர்டு மார்க் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டடி டைமை உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்கும். இதில் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எவ்வளோ மார்க் அதில் ஸ்கோர் பண்ணுறீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லன்றது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நாங்கள் எதுக்கு நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வருது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு வருது. ஸோ இப்போ நீங்கள் அதை படிக்கும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரிப்ரேஷன் டைம் கம்மியாகிடும். நீங்கள் எதுலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளியர் கட்டாக தெரியும். அதுவும் இல்லாமல் இதே பேட்டர்னில் தான், இதே மாடல்ஸில் தான் கொஷின்ஸ் வரும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்ஸு, சில இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட் வேஸு, ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்லேயும் அட்டன் பண்ணலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் டைமை கம்மி பண்ணுறதுக்காக தான் நிறைய மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நாங்கள் அட்டன் பண்ண சொல்லி உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மைண்ட் செட்டில் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்ன்றது கிடையாது. இது என்ன அப்படின்னா, while studying itself, while preparing itself, you have to undergo the mock test in a daily basis. அப்படி இருந்தது அப்படின்னா உங்கள் ஸ்டடி டைம் கம்மியாகும். அதே மாதிரி எக்ஸாமுக்கான அந்த என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கை கூடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் மார்க் டெஸ்ட்டை நாங்கள் நிறைய அட்டன் பண்ணி பார்க்க சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ற காணொலியில் நம்ம ஃபஸ்ட் பேப்பர் டிஎன் செட்டில் டீச்சிங் ஆப்டிடியூடில் நம்ம வேரியஸ் தியரிஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம். இந்த காணொலியில் நம்ம மெட்டீரியலில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னா, 2 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் டீச்சர் சென்டர்டு மெத்தட் இருக்குது, லேர்னர் சென்டர்டு மெத்தட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதில் ரெண்டுத்தில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, இன்வால்வ் ஆகிருக்கு, பாயிண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன ஸ்காலர்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் அது ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.
ஸோ டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து டீச்சர் சென்டர்ட் மெத்தடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர் சென்டர் மெத்தட். டீச்சர் சென்டர் மெத்தட் அண்ட் லேர்னர் சென்டர் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், டீச்சிங்கோட பொது விதிகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெடகாகி, பெடகாகினா கற்பித்தல் முறை, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், கற்றல் மேலாண்மை. ஸோ டீச்சிங் மெத்தடுன்னு சொன்னாலே ஜென்ரலாக ஒரு வகுப்பறைக்குள்ளார நம்ம வந்து ஒரு டீச்சர் வந்து கடைபிடிக்க வேண்டிய பொது விதிகள் இருக்குது, அதேமாதிரி கற்பித்தல் முறைகள் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் மேலாண்மையும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீச்சிங் மெத்தடுன்ற இந்த டேர்ம் வந்து அதை தான் வந்து நமக்கு வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து டீச்சிங் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்டர்ட் மெத்தடும் இருக்குது, லேர்னர் சென்டர்ட் மெத்தடும் இருக்குது. இந்த டீச்சர் சென்டர் அண்ட் லேர்னர் சென்டர் மெத்தடோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னலாம் அதில் வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த டீச்சிங் ஸ்டைலை பற்றி வந்து டேனியல் கே சைனீதர், ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டீச்சிங் ஸ்டைல் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு தி டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த டீச்சிங் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை தான் வந்து இந்த டீச்சிங் ஸ்டைலில் வந்து டேனியல் கே சைனீதர் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்குள்ளார ஒரு டீச்சர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் இம்பார்ட்டிங் மெத்தட், அதுதான் ரெஹாட்டோரிக் அப்படின்னு சொல்லுவோம். ரெஹாட்டோரிக் அப்படின்னா கிளாஸ் ரூம் உள்ளார ஒரு டீச்சர் வந்து எம்ப்ளாய் பண்ணுற டீச்சிங் ஸ்கில்ஸ், அதுதான் ரெஹாட்டோரிக்னு சொல்கிறோம். இந்த ரெஹாட்டோரிக் வந்து டீச்சிங் ஸ்டைலுக்குள்ளார வருது. அக்ரீடு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஸ் வந்து எந்த டெஃபினேஷனை வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டீச்சிங் மெத்தடுன்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ செட் ஆஃப் டீச்சிங் டாக்டிஸ். இந்த டீச்சிங்கான திறமைகளை பற்றி பேசுறது தான் இந்த டீச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபார்மெட்டு அதுவும் டீச்சிங் மெத்தட்குள்ளார வரும். நம்ம எந்த முறையில் வந்து நம்ம வந்து கான்செப்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபார்மெட்டு. அதே மாதிரி டீச்சிங்க்குன்னு உள்ள ஜென்ரல் பேட்டர்ன் இருக்குது. இப்போ ஒரு கான்செப்டை நம்ம வந்து கிளாஸ் ரூம்குள்ளார டீச் பண்ண போகும்போது அதுக்குன்னு ஒரு லெசன் பிளான் போடுறோம், எவ்வளோ டைம் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், எவ்வளோ டைம் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எவ்வளோ டைம் வந்து ஃபீட்பேக்கை கெட் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணி அதன்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் ரூமில் டெலிவர் பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து இந்த செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீச்சிங் ஸ்டைல்ஸ் ஆர் மெத்தட்ஸ் உள்ளார வரும்ன்றாங்க. அதே மாதிரி அந்தோனி கிராஷா 1996 வந்து ஒரு 5 இம்பார்ட்டண்ட் அப்ரோச்சஸ், கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் வந்து 5 இம்பார்ட்டண்ட் அப்ரோச், இதில் எந்த ஸ்டைலில் வேணாலும் ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச் பண்ணலாம். அதாவது அவங்க எங்கே டீச் பண்ணுறாங்க, எந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறாங்க, எந்த இன்ஸ்டிடியூஷனில் டீச் பண்ணுறாங்க, என்ன டீச் பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 5 பொட்டென்ஷியல் அப்ரோச்சஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சரை வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் மெத்தட். இந்த 5 டீச்சிங் ஸ்டைல்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை இந்த மெட்டீரியலில் நம்ம டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்பர்ட் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சருக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், காம்படன்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். அது வந்து என்னென்னா எக்ஸ்பர்ட் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த எக்ஸ்பர்ட் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா the teacher possess more knowledge and skill. ஒரு இண்டிவிஜுவல் பொசஸ் பண்ணுறதை விட அதிகமான நாலேஜும் இன்ஃபர்மேஷனும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை அந்த எக்ஸ்பர்ட் வந்து அவர் வந்து கெயின் பண்ணியிருப்பார்.
ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் கிளாஸ் ரூமில் இந்த எக்ஸ்பர்ட் டீச்சிங்கை நம்ம பண்ணும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பர்டைஸை நம்ம ஓவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து புரியாது. சப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராசஸ் வந்து அந்த கான்செப்ட்ஸை அவங்களால சீக்கிரமாக கிராஸ் பண்ணிக்க முடியாது. எக்ஸ்பர்ட் டீச்சிங்காக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டோட லெவலுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸை வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு ஷோ. இல்லைன்னா வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேக் ஆகிடுவாங்க, சீக்கிரமாக அவங்களால கிராஸ் பண்ணிக்க முடியாது. இது எக்ஸ்பர்ட் டீச்சிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் அத்தாரிட்டி. இந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் ஜென்ரலாக நம்ம காலேஜ் டீச்சிங்கில் அதே மாதிரி ஸ்கூல் டீச்சிங்கில் நம்ம எல்லா டீச்சர்ஸுமே ஃபாலோ பண்ணுற ஸ்டைல் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங்க்கான கோல்ஸும் முன்னாடியே அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் கைடட் ஸ்டைல் தான் இது. இதில் வந்து டீச்சர் வந்து ஃபேக்கல்ட்டின்ற ரோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வாங்குறது, நடத்துனது புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபார்மல் அத்தாரிட்டி ஆஃப் டீச்சிங்கில் இருக்கும். அதே மாதிரி லேர்னிங் கோல்ஸ் என்ன, ஒரு கான்செப்டை வந்து டீச் பண்ணும்போது அந்த கான்செப்டை எதுக்காக படிக்கிறோம், அந்த கான்செப்ட்லேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த கான்செப்ட்லேருந்து என்ன அச்சீவ் பண்ணணுன்றது லேர்னிங் கோல்ஸு. அதே அந்த அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுனால என்ன வந்து அவுட்புட் கிடைக்கணும், இந்த எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி வந்து கிளாஸ் ரூமில் என்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும், இது எல்லாம் சேர்த்தது தான் இந்த ஃபார்மல் அத்தாரிட்டி. அதாவது கரெக்ட், அக்செப்டபிள் அண்ட் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அத்தாரிட்டி ஆஃப் டீச்சிங்கில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியும். அதே மாதிரி தே கேன் ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங். இதை வந்து மோர் ஃபோக்கஸ்டாக லேர்னிங்கை வந்து அவங்க பண்ணுவாங்க. அட்வான்டேஜ் வந்து லேர்னிங்கில் ஃபோக்கஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளியராக இருக்கும், அதாவது லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிட் ஸ்டாண்டர்டைஸ்டு வே ஆஃப் மேனேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தியர் கன்சர்ன்ஸ். ஏன்னா இப்போ இது வந்து அத்தாரிட்டிவ் வேன்றதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ரிஜிட்டாக கிளாஸ் ரூமில் வந்து ட்ரீட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கில் இருக்கும். இது வந்து அந்த ஃபார்மல் அத்தாரிட்டியோட டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பர்சனல் மெத்தட் இருக்கு, பர்சனல் மாடல். இந்த பர்சனல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம டீச் பண்ண வேண்டியதை நம்மளே வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பர்சனல் மாடல். இந்த பர்சனல் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டீச்சிங் பை எக்ஸாம்பிள். ஸோ என்ன டீச் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவோ இல்லை ப்ரோட்டோடைப்பாவோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி காட்டுறது தான் வந்து இது வந்து இந்த மெத்தடு. இந்த மெத்தட் வந்து பர்சனல் மாடல் டீச்சிங் மெத்தட். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ டீச்சரே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி லேர்னிங் கான்செப்ட்ஸை அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுனால இந்த மெத்தட் வந்து ஒரு நல்ல மெத்தட். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் நல்ல மெத்தட்னு சொல்கிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணும். ஒரு கான்செப்டை தியரிட்டிக்கலாக வந்து இம்பார்ட் பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து செஞ்சு காட்டும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வில் அப்சர்வ் இட் மோஸ்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வே ஆஃப் அப்ரோச். ஓகேங்களா, அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, அதுதான் வந்து பர்சனல் மாடல். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ராக்டிக்கல் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்றதுனால ஹேண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி அப்ரோச். இந்த அப்ரோச் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச்சாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன கற்றுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதை வந்து ஈஸியாக வந்து அதே டைமில் கற்றுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரோட டைரக்ட் அப்சர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு வந்து இதில் வந்து டீச்சரை வந்து இன்ஸ்ட்ரக்டரை வந்து ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ டீச்சர் வில் டேக் தேட் அஸ் அ ரோல் மாடல்.
அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுடைய டீச்சிங் மெத்தடு ப்ராக்டிக்கல் வே ஆஃப் ஷோயிங் தி கான்செப்ட் வந்து பெஸ்ட்னு அவங்க நினைக்கிறதுனால இந்த அப்ரோச் வந்து என்ன அப்படின்னா சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்கும். ஏன் இன்அடிக்குவேட்டாக இருக்கும் அப்படின்னா இதில் வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டரோட லெவலுக்கு நம்மளால வந்து கான்செப்ட்ஸை நம்மளால வந்து திரும்ப ரீ ரெசிப்ரோகேட் பண்ணி காட்ட முடியலன்ற அந்த ஃபீல் வந்து வரும். இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் டீச்சிங் தான் சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக கான்செப்ட்ஸை டீச் பண்ணுறதை விட எதை எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டராக்ஷன்ஸ். அதாவது ஒரு கான்செப்டுக்கான சோர்ஸஸை கரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து செல்ஃபாக படிக்கிறதை என்கரேஜ் பண்ணுறது தான் இந்த ஃபெசிலிட்டேட்டரோட முக்கியமான ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் இன்டராக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஷின் கேட்டுட்டு அந்த கான்செப்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டு இந்த கான்செப்டை வந்து எங்கெங்கேருந்தெல்லாம் இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த லேர்னிங்க்கான சோர்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸை அதே மாதிரி வந்து எங்கேருந்து எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும், அந்த லேர்னிங்கான கான்செப்ட்ஸை எங்கேருந்து எடுத்தால் அது கரெக்டாக இருக்குன்ற இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடில் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டெவலப் ஆகும் இந்த ஃபெசிலிட்டேட்டர் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில். அதே மாதிரி வந்து இதில் வந்து டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சராக வந்து ரோலை ப்ளே பண்ணாமல் ஒரு கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவையான உதவிகள் செய்வாங்க, அப்படி தானே? அதே தான் வந்து இங்கேயும் ஃபெசிலிட்டேட்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் கன்சல்டிங் ஃப்ரம் தி டீச்சர். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டீச்சரோட ரோலை அவங்களுக்கு சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டர்னால இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேலே அதிகமாக இருக்கும். இது வந்து அட்வான்டேஜ். பர்சனல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நீட் என்ன லேர்னிங்கில் அப்படின்றத வந்து ஈஸியாக ஃபெசிலிட்டேட்டரால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ண முடியும் அவங்க கோர்ஸை அச்சீவ் பண்ண. ஸோ இது வந்து என்னென்னா ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் வந்து கிடைக்கிற அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு இடையில டைரக்ட் அப்ரோச் இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் அப்ரோச் தான் இருக்கும். ஏன்னா டீச்சரை வந்து டைரக்டாக கான்செப்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கல, அவங்க அதுக்கான ஃபெசிலிட்டேஷனை தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து டைரக்ட் டீச்சிங் இல்லாததுனால இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து இன்எஃபெக்டிவ்ன்றது வந்து இருக்கும். அதில் இன்எஃபெக்டிவ்னஸ் இந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபெசிலிட்டேட்டர் வந்து எப்போதுமே என்கரேஜிங் வேர்ட்ஸில் என்கரேஜிங் வேல பாசிட்டிவ் மேனரில் வந்து அந்த கைடன்ஸை கொடுக்கலைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால சஃபர் ஆவாங்க. அதே மாதிரி வந்து டெலிகேட்டர் மெத்தட். இந்த டெலிகேட்டர் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி லேர்ன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா டீச்சர் எதுவுமே செய்யாமல் இதெல்லாம் நீ பண்ணணும், இந்த டாஸ்க்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராஜெக்டை செய்ய சொல்கிறது, ஒரு கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ண சொல்கிறது, இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒர்க் பண்ண வச்சு அதுலேருந்து அந்த ஸ்டூடெண்ட்டை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் இந்த டெலிகேட்டர் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீம்ஸாகவும் ஃபார்ம் பண்ணலாம், ஒவ்வொரு டீமும் ஆட்டோனாமஸாகவும் இருக்கலாம். இந்த டெலிகேட்டர் மெத்தடில் ஆட்டோனாமி யாருக்கு கிடைக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்குது. டீச்சர் எப்போ தான் அவங்க ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா
ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது தேவை, ஏதாவது ஒரு ஒரு ரிசோர்ஸ் தேவை அப்படின்னா ஒரு ரிசோர்ஸாக இருந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்வஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் இந்த டெலிகேட்டரோட ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து இண்டிபெண்ட் லேர்னர்ஸாக ஆவாங்க இந்த டெலிகேட். ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் செல்ஃபாக கற்றுக்குறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரெடினஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைப் ஆஃப் டெலிகேட்டர் மெத்தட் ஆஃப் டீச்சிங்க்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளே வந்து ஒரு கான்செப்டை வந்து ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துட்டு இதை நீயே பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் கொடுன்னு சொன்னால் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆன்ஷியஸ் ஆவாங்க. நம்மளால் பண்ண முடியுமா, ஒரு பதட்டப்படுவாங்க. ஸோ இது ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோனாமி கிடைக்கிது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோனாமி கிடைக்கிறதுனால ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ஆன்ஷியஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுதான் 5 மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெஹர் ஹாரன்ஸ்டைன் 2026 டீச்சர் சென்டர்டு லேர்னிங்க்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சென்டர்ட் ஆர் லேர்னர் சென்டர்டு மெத்தடுக்கும் நிறைய வந்து டிஸ்டிங்யூஷன் கொடுத்துருக்காரு. டேனியல் கே சைனிதர் வந்து இந்த 2 டைமென்ஷன் டீச்சர் சென்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டர் வந்து மாடர்ன் டீச்சிங்க்கு ரீசன்ட் தியரிஸுக்கு பொருந்தலைன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ மாடர்ன் சோஷியோ கன்ஸ்ட்ரக்டிவிசம் இதுக்கு வந்து இந்த 2 மெத்தட் வந்து ப்ராப்பராக வந்து சூட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் சென்டர்டு லேர்னிங்னு சொன்னால் கூட அதில் வந்து மோஸ்ட்லி டீச்சர் லீட் பண்ணுற நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஹைலி ஸ்கிரிப்டட். இப்போது நம்ம வந்து டீச்சருக்கே இந்த மென்டாலிட்டி இருக்கும். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்னா ஆட்டோனாமியாக அவனுக்கு கொடுத்துடணும். ஆனால் நம்ம ஆட்டோனாமியை கொடுக்குறதா சொல்லிட்டு அவனை இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு அவனை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ண சொல்லிட்டு நம்ம போயிட்டு அந்த டீச்சராக அந்த இடத்துல இருந்து அதுக்கான ஃபுல் ஹெல்ப்பையும் ஃபுல் சப்போர்ட்டையும் உள்ளே கொடுக்கும் போது அந்த ஆட்டோனாமின்றது போயிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஹைலி ஸ்கிரிப்டடாக இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆட்டோனாமியை கொடுக்கறதுல டீச்சர் வந்து கொஞ்சம் செட்டர் சைடாக இருந்து தான் வந்து அந்த லேர்னிங்கை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் சென்டர்னு சொல்லிட்டு நம்மளே அந்த ப்ராஜெக்டுக்கான எல்லாத்தையும் இன்புட்ஸையும் கொடுக்கறது கொஞ்சம் ஹையாக போய் அந்த ப்ராஜெக்டுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து ஹைலி ஸ்கிரிப்டட் ஆகிடுது. அது ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்லேருந்து டீச்சர் சென்டருக்கு திரும்பவும் மாறிடுது. ஸோ அதனால் வந்து இந்த 2 ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கில் ட்ராபேக்ஸ் இருக்குது. மாடர்ன் டீச்சிங்க்கு இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்கில் நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்குன்றத வந்து டேனியல் கே சைனிதர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டீச்சர் சென்டர் ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்கில் அமௌண்ட் ஆஃப் ஸ்கெஃபோல்டிங் மானிட்டரிங் அண்ட் டுட்டரிங் ப்ரொவைடட். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஸ்கெஃபோல்டிங்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கில்ஸை கொடுக்கறதில்ல, நம்ம எந்த அளவுக்கு அவனை வந்து டிபெண்ட்டாக ஆக்காமல் இண்டிபெண்ட்டாக கொடுக்குறோம் அந்த ஸ்கில்ஸை. அதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கெஃபோல்டிங் லேர்னிங் ஸ்கில்ஸை. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட மானிட்டரிங் இருக்குது, ரொம்ப மானிட்டர் க்ளோஸாக போய் மானிட்டர் பண்ணக்கூடாது. ஆட்டோனாமி கொடுத்து அவன் தான் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மெத்தடை நம்ம ஸ்டூடெண்ட் சென்டரில் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம டுட்டரிங் கொடுக்குறோம் அப்படியும் இருக்குது. ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுடைய டுட்டரிங் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மாஸ்டன் அண்ட் ஆஷ்வர்த் 1986, டாஹர்த்தி 2003 இவங்க 2 பேரோட கான்செப்ட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்குது. இது வந்து ஸ்டைல் A to Jன்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஸ்டைல். இதில் வந்து டீச்சர் தான் எல்லா டெசிஷனையும் மேக் பண்ணுவாங்க. இது ஸ்டைல் A. அதே மாதிரி வந்து ஸ்டைல் Bயில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ப்ராக்டிஸ் வேற, ப்ராக்டிக்கல் வேற. ப்ராக்டிஸ்ன்றது வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. அப்போ அதில் வந்து டீச்சர் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதை செய்ய சொல்றது, அதுதான் வந்து ப்ராக்டிஸ். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல், இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பாக லேர்னிங்கை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இடையில வந்து அந்த லேர்னிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்க சொல்கிறது. இப்போ நம்மளே வந்து ஒரு ஒரு கான்செப்டை கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு கான்செப்டை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக் பற்றி எழுத வைக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸையே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை கரெக்ட் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் மெத்தட். அதே மாதிரி வந்து 4வது ஸ்டைல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதையும் நம்ம பண்ணுவோம் கிளாஸ் ரூம்ஸில். ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு கான்செப்ட்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்டை கொடுத்தோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு அதை வந்து சால்வ் பண்ண சொல்லியோ இல்லை அந்த கான்செப்டை பற்றி எழுத சொல்லிட்டோ அவங்களே இவால்வேட் பண்ணிக்க சொல்கிறது, இதுதான் வந்து செல்ஃப் செக் மெத்தட். அதே மாதிரி இன்க்ளூஷன் மெத்தட். இந்த இன்க்ளூஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணிடுவாங்க. இதில் வந்து இப்போ வந்து என்ன கண்டென்ட்டை கொடுக்க போகிறோம், அதே மாதிரி டீச்சிங் ரிலேட்டடான எல்லாத்தையும் வந்து டீச்சர் பிளான் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஒர்க்கை மட்டுமே மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்க்ளூஷன். ஏன்னா டீச்சர் வந்து எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிடுறதுனால இந்த கண்ட்ரோல் வந்து டீச்சர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஸ்டைல் எஃப் பார்த்தீங்கன்னா கைடட் டிஸ்கவரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடட் டிஸ்கவரின்றது வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமை கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறது. அதே வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசிஸ்ட் பண்ணுவாங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு. இது கைடட் டிஸ்கவரி மெத்தட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஜென்ட் மெத்தட். இந்த டைவர்ஜென்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு டாஸ்க்கை லேர்ன் பண்ணிப்பாங்க, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஹெச், இண்டிவிஜுவல் ஸ்டைல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து என்ன கண்டென்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணணுமோ அதை வந்து டீச்சர் டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட் பிளான்ஸ் தி ப்ரோக்ராம். இப்போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து செமினார் அசைன் பண்ணுறாங்க, எதில் செமினார் கொடுக்கணுன்ற டாப்பிக்கை வந்து டீச்சர் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் செமினாரை எடுக்க போகிறது அந்த டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து இண்டிவிஜுவல் மெத்தட். அதே மாதிரி ஸ்டைல் ஐ, லேர்னர் இனிஷியேட்டட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டாப்பிக்கை வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ண போகிறாங்க இல்லை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னு ஸ்டூடெண்ட்டே பிளான் பண்ணிடுவாங்க. டீச்சர் வந்து ஜஸ்ட் அன் அட்வைஸர் தான். இது வந்து லேர்னர் இனிஷியேட்டட் மெத்தட். அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஜே, செல்ஃப் டீச்சிங். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை லேர்னிங் ப்ராசஸில் எடுத்துப்பாங்க. இது செல்ஃப் லேர்னிங் மெத்தடுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 10 ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்குது. அதேமாதிரி டீச்சர் சென்டர் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் வந்து டீச்சர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ரூம் டீச்சிங்லேயே இந்த டீச்சர் சென்டர் மெத்தடில் கிளாஸ் ரூமில் டிசிப்ளின் இருக்கும், ஆர்டர்லி மேனரில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர் சென்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி போரிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து முக்கியமான ஒரு கான்ஸு. டிஸ்அட்வான்டேஜு, ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் வந்து எங்கேயோ வேண்டர் ஆகும். ஸோ டீச்சர் வந்து அவங்க டீச் பண்ணுறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால இதில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன கிடைக்காது அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து அவங்கள வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த லேர்னிங் கான்செப்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவோ, டவுட்ஸ் கேட்கவோ, கொஷின்ஸ் கேட்கவோ ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி லேர்னர் சென்டர் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர் சென்டர் மெத்தடில் வந்து டிசிப்ளின் வந்து கம்மியாக தான் கிளாஸ் ரூம்ஸில் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களாவே குரூப்பாக லேர்ன் பண்ணுறதுனால டாக்கிங், நாய்ஸு இந்த மாதிரிலாம் வந்து கிளாஸ் ரூம்லார இருக்கும்.
அதே மாதிரி டீச்சர் வந்து என்ன டீச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணுறதுல வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு சயோட்டிக்கான சுச்சுவேஷன் வந்து கிளாஸ் ரூம்ஸில் ப்ரிவைல் ஆகும். அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து காமனாக டெலிவர் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குரூப்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால சில ஸ்டூடெண்ட்ஸு சில இன்ஸ்ட்ரக்ஷனை மிஸ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்கில் நம்ம குரூப் பண்ணி கொடுக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. குரூப்பாக ஒரு ப்ராஜெக்டை செய்கிறதுக்கோ இண்டிவிஜுவலாக செய்யணும்னு தே வில் ஹாவ் த மைண்ட் செட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஃபார்மல் அத்தாரிட்டி டீச்சர்கிட்ட இருக்கும். டீச்சரோட எக்ஸ்பர்டைஸ் அதுக்கு தேவைப்படும். டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்சில் இது வந்து ஒரு பர்சனல் மாடல். டீச்சர் வில் டிசைட் எவ்ரி திங். அதுவே ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங். ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் வந்து பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி டீச்சர் வந்து என்ன ரோல் தான் ப்ளே பண்ணுவாங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர் ரோல் தான் பண்ண போகிறாங்க. அதாவது ஹெல்ப் பண்ணுற ஒரு நபராக தான் அங்கே டீச்சர் இருப்பாங்க. இதுவுமே வந்து பர்சனல் மாடல் தான். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டாஸ்க்கை அசைன் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக பண்ணி லேர்ன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச்சில் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச்சுக்கும் டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்சுக்கும் நம்ம நிறைய வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இது மோஸ்ட்லி நமக்கு வந்து தெரிஞ்ச கான்செப்ட் தான். டீச்சர் சென்டர் பேராடைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் சிந்தசைஸ், இன்ஃபர்மேஷன் சிந்தசிஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷன் நிறையா இருக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங் நிறையா இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிலாம் லேர்னிங் சென்டர்ட் அப்ரோச்சில் நிறைய இருக்கும். இதில் வந்து டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்சில் பேசிவ் இன்ஃபர்மேஷன் ரிசீவிங் தான், ஒரு சைடாக தான் இன்ஃபர்மேஷன் போகும். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க டீச்சர் சென்டர்டில். ஸ்டூடெண்ட் சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக லேர்னிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சர் சென்டர் மெத்தடில் டீச்சிங் பண்ணுற அந்த கான்செப்டை எப்படிலாம் வெளியிலலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எம்பசைஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னர் சென்டர் அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜிங் இஷ்யூஸு, அதே மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம் சால்விங்கு, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ இதில் ப்ரொஃபஸர்ஸோட ரோல் வந்து ப்ரைமரியாக இருக்கும் டீச்சர் சென்டரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் இருக்கும். இதில் வந்து டீச்சர் சென்டர் மெத்தடில் டீச்சிங்கும் அசஸிங்கும் செப்பரேட்டாக இருக்கும். அதுவே வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்கில் அசஸிங்கும் டீச்சிங்கும் இன்டர்வீன்டு ரிலேட்டடாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து டீச்சர் சென்டர் மெத்தடில் ரைட் ஆன்சர்ஸில் எம்பசைஸ் இருக்கும். இதில் வந்து பெட்டர் கொஷினிங் அண்ட் லேர்னிங்கில் எம்பசைஸ் இருக்கும். டீச்சர் சென்டரில் சிங்கிள் டிசிப்ளின் தான். இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டிஃப்ரென்சஸ் டீச்சர் சென்டர் அண்ட் லேர்னர் சென்டர் அப்ரோச்சுக்கு. அதே மாதிரி வந்து நிறைய டீச்சர் சென்டர் அண்ட் லேர்னர் சென்டர் அப்ரோச்சிங்கில் இந்தந்த கான்செப்ட் எல்லாம் பேஸ் பண்ணி டிஃப்ரென்சஸை கொடுத்துருக்காங்க. டீச்சிங் கோல்ஸை பொறுத்தளவுக்கு டீச்சர் சென்டரில் டிசிப்ளினை கவர் பண்ணணும், டாப்பிக்கை கவர் பண்ணணும். அதுவே வந்து லேர்னர் சென்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டிசிப்ளின், அந்த லேர்னிங் கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் தி கரிக்குலம் பார்த்தீங்கன்னா கேட்டலாகில் என்ன கோர்சஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து டீச்சர் சென்டரில் நம்ம வந்து இம்பார்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஹெசிவ் ப்ரோக்ராம்,
இதில் வந்து நிறைய கான்செப்டை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டி கவர் டாபிக்ஸு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் மாஸ்டர் ஆவாங்க ஸ்டூடெண்ட் பேஸ்டு மெத்தடில். அதே மாதிரி ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் இதில் வந்து பார்த்தீங்க டீச்சிங் ஸ்டைலில் வந்து மெத்தடில் வந்து டீச்சர் சென்டர் மெத்தடில் லிசனிங் அண்ட் ரீடிங்கு இண்டிபெண்ட் லேர்னிங். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டீச்சர் சென்டர்டு மெத்தடில். அதுவே வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ லேர்னிங் அதை வந்து எம்பசைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தடில் காக்னிட்டிவ் ஆக்டாக தான் வந்து நம்ம வந்து அதாவது அறிவு சார்ந்த அதே மாதிரி வந்து சமூகம் சார்ந்த லேர்னிங் வந்து இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் லேர்னிங்கில் இருக்கும். பெடகாகி அதாவது கற்பித்தல் முறை இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டீச்சர் சென்டர் மெத்தடில் இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்ணுவாங்க டீச்சர். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா எந்த கற்பித்தல் முறையில் வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்வால்மெண்ட்டு ஆர்வம் நிறையா இருக்குன்னா ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தடில் தான். அதே மாதிரி கோர்ஸ் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கொடுக்குற இந்த லெக்சரு அசைன்மெண்ட்டு இதெல்லாம் வந்து டீச்சர் சென்டர்ட் மெத்தடில். இதுவே வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட்ஸு குரூப்பாக லேர்ன் பண்ணுறது அதே மாதிரி ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறது செல்ஃப் லேர்னிங் பண்ணுறது ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தடில் கோர்ஸ் டெலிவரி இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதே மாதிரி கோர்ஸ் கிரேடிங்கை பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் கீப்பர்ஸ் மாதிரி. அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு லெவல் ஆஃப் லேர்னிங் அச்சீவ் பண்ணியிருக்கணுன்றது இந்த டீச்சர் சென்டர்ட் மெத்தடில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்ஸ் வந்து எதை இது பண்ணோம் அப்படின்னா மாஸ்டரி ஆஃப் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அதுதான் வந்து கிரேட்ஸை வந்து இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ரோல் பார்த்தீங்கன்னா சேஜ் ஆன் தி ஸ்டேஜ்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு ஞானியை போல் வந்து டீச்சர் வந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனர், இங்கே பாருங்கள் சேஜ்னு சொல்கிறாங்க, இங்கே டிசைனர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் இந்த மெத்தடுக்கும் அந்த மெத்தடுக்கும் உள்ளது. அதே மாதிரி வந்து எஃபெக்டிவ் டீச்சிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் வந்து குட்டாக இருக்கும் இந்த டீச்சர் சென்டர் மெத்தடில் எஃபெக்டிவ் டீச்சிங்கை பொறுத்தளவில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை அவங்க லேர்னிங்கில் என்கேஜ் பண்ணுறது அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு டீச்சர் சென்டர் மெத்தட் அண்ட் லேர்னர் சென்டர் ஆர் ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தடில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஆஃப்லைன் வெர்சஸ் ஆன்லைன் டீச்சிங் மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். ஹாப்பி லேர்னிங். உற்சாகத்தோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.